முதன்முறையாக தமிழகத்திற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். அவர் தமிழகத்தின் வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்யும் என கூறினார். தமிழகத்தின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் சட்டசபையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இன்று அரசின் மாநில திட்டக்குழு சார்பில் தயாரிக்கப்பட்ட தமிழக பொருளாதார ஆய்வறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். பொருளாதார ஆய்வு அறிக்கையை தமிழக அரசு வெளியிடுவது இதுவே முதல் முறையாகும். அந்த அறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 8% இருக்கும். வலுவான கொள்கையின் காரணமாக தமிழகத்தில் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் உள்ளது. தமிழகத்தின் தனிநபர் வருமானம் ரூபாய் 2.78 லட்சமாக அதிகரிக்கும். இது தேசிய சராசரியை விட 1.64 மடங்கு ஆகும். கொரோனா காலத்திற்கு பிறகு தமிழக சேவை துறைகள் வேகமாக மீண்டெழுந்தன. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் மக்களுக்கு அரசு வழங்கிய நலத்திட்டங்கள் தொடர்பாக வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் முதல்வர் ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் தமிழகத்தின் வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்யும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.